நிதி எதுக்கு ஒதுக்கியிருக்கான்றது நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஊடகங்கள்லையும் இன்றைக்கி செய்தித்தாள்கள்லையும் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா பார்த்து முதலமைச்சர் ஏன்னா ஒரு தகப்பனை போல் என்னென்ன வேணும்ன்றது பார்த்து செஞ்சுருக்காரு. கல்விக்கு கிட்டத்தட்ட 46,000 கோடிக்கு மேலே, 46,700 சில்லற கோடி பார்த்து ஏன்னா இன்றைக்கி இதே ஒன்றிய அரசு நம்ம கல்விக்கு அந்த 2,152 கோடியை கொடுக்க மாட்டேன்னுச்சு. அந்த இதையும் சேர்த்து தரோம்னு சொல்லி நாங்களே ஒதுக்குறோம்னு சொல்லி அதை தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு 100%, 25% கல்விக்குன்னே ஒதுக்கியிருக்கிறதுல. அப்போ மொத்த பட்ஜெட்டில் 25% கல்விக்கே ஒதுக்குன்னா அந்த மக்களை எவ்வளோக்கு நேசிப்பாங்க. திருக்குறளை கொண்டு வந்து மேலும் 45 மொழிகளுக்கு, அதாவது ஐநா சபையில் 193 மொழிகள் இருக்குது. அதில் 45 மொழிகளில் தான் இன்னும் திருக்குறள் கொண்டு போய் சேர்க்கலை. அதுக்குமே 133 லட்சம், அதாவது அதிலே கூட 133 அடி உயரத்தில் வல்லவனுக்கு செலவு வச்ச மாதிரி அது 133 லட்சத்தை ஒதுக்கியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்துக்கு எப்படி செய்யணுன்றதை பாருங்கள். அதில் கூட அதை கொண்டு போய் கிட்டத்தட்ட திருக்குறளை கொண்டு எல்லா மொழிகளையும் சேர்த்த மாதிரி எந்த இதுக்குமே அதாவது தமிழரோட ஒரு எப்படி சொல்கிறது, இன்றைக்கி நம்ம திருக்குறள் இப்போ நானே இருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 குழந்தைகளுக்கு மேலே பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் புத்தகம் கொடுத்துருக்கேன். அதுவாக கல்யாணம் காது ஊற்று எங்கே போனாலும் திருக்குறள் புத்தகம் கொடுப்பேன். அது 100 பேர் கொடுக்குறோம்னா அதில் 10 பேராவது படிப்பாங்க, அந்த வீட்டில் உள்ள படிக்கிங்கன்றது தான் என்னோடய நோக்கம். அப்படின்ற போது அதை பார்த்து செய்யும் போது எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வள்ளுவனுக்கு செலவு வச்சதாக இருக்கட்டும், எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தாலும் ஐயா கலைஞர் தான் அதை செஞ்சார். ஏன்னா அந்த தமிழ் மேலே உள்ள பற்று. ஐயா மோடி எங்கே போனாலும் பேசுவார், இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உதட்ட அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பாஷையில் தமிழை ஹிந்தியும் தமிழையும் குழப்பி ஒரு அடி அடிப்பார். அதுக்கு இவங்க ஃபுல்லாக விசில் அடிக்கிங்க. பற்றியலா எங்கள் மோடி திருக்குறள் சொல்கிறாரு அப்படின்ட்டு. இதுவரை திருக்குறளுக்கு மோடி என்ன பண்ணியிருக்காரு, எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிருக்காரு? அவர் தமிழ் மொழிக்கு, திருக்குறளை விடுங்க, தமிழ் மொழிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காரு? செத்து போன மொழி சமஸ்கிருதம், அதுக்கு சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்கிறாரு? வாயில் கூட வர மாட்டேது. அதுக்கு எத்தனை? அதுக்கு 2,200 கோடிக்கு மேலே. வெறும் தமிழுக்கு வெறும் 100 கோடி சொல்கிற. அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, 20 மடங்கு நீ கூட ஒதுக்குற. ஒரு செத்து போன மொழி, எந்த மாநிலத்திலையும் பேசாத மொழி, கோயிலுக்குள்ள மட்டும் அதை பேசுகிறது, அது ஓதுறதுக்கு நீ என்னத்தில் ஓரின்னு எங்களுக்கு தெரியாது, சாமிக்கும் தமிழ் கடவுளுக்கும் தெரியாது. அதில் போட்டுட்டு போதெல்லாம் சுக்லாம்பரம் சசிவரம் சதுர்பாகம் பிறந்தான உதரம் சியாகே அப்படின்ட்டு என்னத்தையும் நீ சொல்லிவிட்டு தட்டில் காசு போடுறவங்களாம் காசு போடுங்கோ. நீ அதையும் சமஸ்கிருதத்துலேயே சொல்ல வேண்டியது தானே காசு போடுறதுக்கும். ஏன்னா தமிழ்காரன் நிற்கிறவங்களோ நான் காசு போடுறவங்களோ நாங்கள்ல. அப்போ எங்கள் காசு மாத்திரம் தமிழில் போட சொல்லுவேன். எங்கள் சாமிக்கு நீங்கள் சுக்லாம்பரத்தை நீங்கள் சமஸ்கிருதத்தில் சொன்னாதே கேட்குமா? நாங்கள் ஐயனார் சுடலை முடலைக்கில் நாங்கள் போய் சமஸ்கிருதத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயா காப்பாற்றுன்னு தானே போய் நிற்கிறான். சும்மா போகிற போக்கில் தமிழை வளர்க்குற, தமிழ் மேலே பற்றுள்ளார் மாதிரி சும்மா பேசாதீங்க. தமிழை பற்றி பேசுக்கு தகுதி இல்லை. செத்துப்போன மொழிக்கு 2,200 கோடிக்கு மேலே ஒதுக்கிவிட்டு உயிரோடு நிற்கிற செம்மொழிக்கு நீங்கள் ஒதுக்கிற நிதி எத்தனை? 20ல் ஒரு பங்கு. அப்போ நினச்சிக்கங்க, இவ்வளோ தான் அவங்களோட தமிழோட வளர்ச்சி. இவன் பின்னாடி, இந்த பிஜேபி பின்னாடி, அண்ணாமலை பின்னாடி போய் சங்கிகள் பின்னாடி தெரியற வருங்க. தமிழ்நாட்டில் சில பேர் குறிப்பிட்டத்தக்கள், அது நோட்டா கூட போட்டி போடுறவங்கள தான் இருக்குது. அவங்களாம் நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் தமிழ்ன்றதை பெருமையாக நினைக்கிறோம், கௌரவமாக நினைக்கிறோம். இன்றைக்கி திருக்குறளுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறத, ஏன்னா அது நம்ம இங்கே சொல்லுவாங்க திராவிட கட்சி என்ன செஞ்சு, திராவிட கட்சி பார்த்து செய்யுது மக்களுக்கானது. பேர் என்ன இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன பேரில் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன செய்கிறோம்ன்றதை பாருங்கள். என்னென்னா இது பெரியார் போட்ட விதை. அண்ணா காலத்தில் தலைஞ்சிச்சு. ஐயா கலைஞர் தண்ணி ஊற்றி கொண்டு போனார். இன்றைக்கி முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மரமாக்கி நிற்கிறாரு. அடுத்து விழுதுகளாக இன்றைக்கி இறங்கி அன்னை உதயநிதி காலத்தை தொடர்ச்சியாக போகும். எங்களோட இது தொடர்ச்சியாக போகும். அதெல்லாம் அப்படிலாம் விட்டுட்டு உங்களை மாதிரி இது நிற்கிட்டு நீங்கள் பேசுகிறவன் அல்ல கை நுள்ள கையெல்லாம் நீங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, குழந்தைகளை படிக்க வச்சுட்டோம்னாவே, அறிவாற்றலை வளர்த்துட்டோம்னே, நாளைக்கு இந்த ஆர்எஸ் அங்கீக மாதிரி இல்லை, யார் வந்தாலும் நம்மகிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியும். ஏன்னா இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, வானதி சீனிவாசெல்லாம் சொல்கிறாங்கல்ல, என்ன நீங்கள் தமிழ்நாட்டு பட்ஜெட்டு என்ன பட்ஜெட்டு அப்படின்ட்டு. இதை நீங்கள் ஒன்றிய அரசுகிட்ட நீங்கள் கேட்கணும். மோடி அரசுகிட்ட, மோடிஜி நாங்கள் போல வரி கட்டுறோமே, எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த கட்டின வரியில் பள்ளிக்கூடத்துக்கு ஒதுக்குற நிதியை ஒதுக்க மாட்டீங்களே, நாங்கள் எப்படி போய் அரசியல் பண்ணுறது ஜி அப்படின்னு கேட்கணும். அண்ணாமலைலாம் கேட்கணும். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணம் இருந்தால் நீங்களாம் மல்லாக்க படுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்கள்.
என்னடா நம்ம பேசுகிறது சரியா அப்படின்ட்டு சும்மா ஒரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. நீர்வளத்துறைக்கு கிட்டத்தட்ட 9400 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க. நீ சொல்லுவாங்களே அணை எத்தனை அணை கட்டியிருக்காங்க கட்டு சென்னையில் குடிநீர் பற்றாக்குறையை போக்குறதுக்காண்டி. ஏன்னா மழை பெய்கிற இடத்துல நிறைய தண்ணி போய் கடலில் கலக்குது. அதை நமக்கு தேக்கமாக வச்சோம்னா நமக்கு போதுமான நீர் நமக்கு தேவையானது நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்துலையும் மருத்துவத்துறைக்கு சுகாதாரம் கிட்டத்தட்ட 21,000 கோடி. ஏன்னா மக்கள் நல்லா படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி விவசாயம், இன்றைக்கி பட்ஜெட்டு இன்றைக்கி பார்த்துக்கிட்டு ஊடகங்களில் பார்ப்பீங்க. ஒன்றுக்கு பார்த்து பார்த்து செய்கிறார். இப்படி ஒரு முதலமைச்சர் உயர்கல்விக்கு கிட்டத்தட்ட 9,460 கோடி உயர்கல்விக்கு மட்டும். அப்புறம் அந்த பள்ளிக்கு அதையும் சேர்த்தோம்னா நினச்சி பாருங்கள். அதில் ஒரு 47,000 கோடி, இதெல்லாம் கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கு நெருக்கி வருது படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும். அப்படின்னு போய் இப்படியே கொண்டு முதலமைச்சர் நம்ம ஏன்னா பார்த்து ஒரு தகப்பன் தான் அந்த நினைப்பாங்க. பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வச்சிடணும்னு நினைப்பாங்க தாய் தகப்பன். அப்படி ஒரு தாய் தகப்பனாக இருந்து தான் அதனால தான் இன்றைக்கி பார்த்து பார்த்து செய்கிறார். அதுவும் ஒன்றிய அரசில் செருப்பை கழட்டி அடித்த மாதிரி. நீ கல்விக்கு ஏன்டா நாங்கள் 60,000 கோடிக்கு நெருக்கி ஒதுக்குறோம், நீ ஒரு 2000 சில்லற கோடியை வச்சுக்கிட்டு அது எங்களுக்குள்ளே நாங்கள் கட்டுற வரி பணத்தில் எங்களுக்குள்ளே கல்வி நிதியை வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாத்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு தெனாவட்டு. சப்புன்னு பிஞ்ச செருப்பை கழட்டி அடித்த மாதிரி முதலமைச்சர் மோடிக்கு இன்னப்பயாவது அறிவு வரணும். என்னடா நம்ம 2000 கோடியை வச்சுக்கிட்டு இது நிற்கிட்டு இருக்கோம், அவங்க கல்விக்கு 60,000 கோடி ஒதுக்குறாங்க இல்லைடா, கல்விக்கும் உயர்கல்வியும் சேர்த்து 60,000 கோடிக்கு ஒதுக்குறாங்க அப்படின்ட்டு நினச்சி பார்ப்பாருப்பில். என்னடா இப்படி. அதனால தான் தமிழ்நாட்டை நினச்சி போராமப்படுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு எதை பண்ணாலும் வளருது, எதை செஞ்சாலும் கடந்து போகுது அப்படின்ற மாதிரி இவங்க. அதனால தான் நம்ம அறிவாற்றலை முடக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், ஒரு இந்தி மொழி இப்படி ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு இதை படிப்புமா அதை படிப்புமா. சரி, இந்தி வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீல்ல, இந்திக்கு இங்கே டீச்சர் இருக்காங்களா? நீங்கள் சரி இந்தி கொண்டு வரல, நீங்கள் பிடிச்ச பாடம் படிக்கிறீங்க இல்லை, பிடிச்ச பாடம் படிக்கிறதுக்கு எத்தனை டீச்சர் போடுவீங்க? அதுக்கு யார் காசு கொடுப்பா? எங்களுக்கு தமிழ் வழி போதும், எங்களுக்கு ஆங்கிலம் ஒரு பாடம், அவ்வளோதான். இதை போட்டுக்கிட்டு உனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்ட்டு பாருங்கள். இந்தியாவே உற்று நோக்குங்க. இந்தியா ஒன்றியம் மட்டும் இல்லை, இந்தியா மற்ற மாநிலங்களும் பார்க்கும் தமிழ்நாடு எப்படி பார்த்து பார்த்து செய்கிறாருன்றது. அதை விட்டுக்கிட்டு எடப்பாடி கேட்குறாரு, நாங்கள் அறிவித்த திட்டங்களாக இன்றைக்கி பட்ஜெட்டில் போட்டதுக்குள்ள நாங்கள் அறிவித்ததை பேர் மாற்றி கொண்டு வராங்க. எது மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி 1000 ரூபா உங்கள் பேரை மாற்றி கொடுக்குறோமா? இப்போ காலை உணவு திட்டம் பேரை மாற்றி கொடுக்குறோமா? உயர்கல்விக்கு மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்களே, அதெல்லாம் உங்களை பார்த்து மாற்றி கொடுக்குறாங்களா? இப்போ அணை கட்டுறது நீங்கள் ஏற்கனவே தொடக்கி வச்சுட்டு போனது இவங்க தான் அணை கட்ட போகிறாங்களா? இப்படி பார்த்து சொல்லலாம். சும்மா போகிற போக்கில் எதையாவது சொல்லணும்னா எடப்பாடிக்கெலாம், அண்ணாமலைக்கு, வானதி சீனிவாசனுக்கு எப்படி தகுதி இல்லையோ, மோடிக்கு தகுதி இல்லையோ, அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிமை எடப்பாடிக்கு ஒரு தகுதியும் இல்லை. இன்றைக்கி அடிமை எடப்பாடி இந்த டயத்தில் வச்சுக்கோங்க. 2000 கோடியா ஐயா கொடுங்கய்யா, எதில் கையெழுத்து போடணும், என்ன ஒன்று படிங்க, அறிவு வளர்த்துக்கிறது தானே. நம்ம பிள்ளைய ஹிந்தி படித்தா நல்லது, பிடிச்ச பாடத்தை எடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி எப்படி உள்ளே கொண்டு வந்தால் நமக்கே தெரியாது. என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒரே ஒரு நல்லது பண்ணிவிட்டு இந்த அதிமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிட்டோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒன்றிய அரசு இந்த 3வது டைம் வந்ததுக்கு மைனாரிட்டி, இன்றைக்கி வந்தாங்களா மைனாரிட்டியாக மெஜாரிட்டியாவெல்லாம் மைனாரிட்டியாக இருக்காங்கல்ல, வந்திருந்ததுக்கு மொத்தம் எடப்பாடி இங்கே இருந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒன்றுமே இல்லை, நம்மளாம் மருந்து குடிச்சிட்டு சாக வேண்டிதான். எதிர்காலத்தில் ஒன்றுமே முதலமைச்சர் சொன்னார் 2000 கோடிக்காண்டி 2000 கோடி இல்லை, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் சரி, நான் பின்னாடி 2000 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போக முடியாது. ஏன்னா எங்களோட கல்வி பாதிக்கும், எல்லாமே மாறிடும். கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மாறிடும். அது முதலமைச்சர் என்ன பண்ணாலும் சரி. இப்படி கடை வாங்கி சொல்கிற போகிற போக்கில் கடை வாங்கி கொடுக்குறா. கடை வாங்கினா நான் சம்பளத்துக்கு வேலைக்கு போய் சம்பளத்தை முழுசாக அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். அதை வாங்கிக்கிட்டு எனக்கு நீங்கள் செலவு கொடுத்தா தானே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டு வாடகைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு படிப்பு செலவெல்லாம் பார்க்க முடியும். நாங்கள் கட்டுற வரி கடத்த ஜிஎஸ்டின்னு சொல்லி வாங்கிட்டேன். ஜிஎஸ்டின்னு சொல்லி வாங்கி அந்த ஜிஎஸ்டிக்குள்ளே வாங்கின காசு எனக்கு உனக்கு நான் 1 ரூபா கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 பைசா திருப்பி கொடுக்கணும்ல. எனக்கு கொடுக்குறது 29 பைசா. மற்ற மாநிலத்துக்கெல்லாம் 9 ரூபா, அவன் 1 ரூபா கொடுத்தானா அவனுக்கு சில பேருக்கு 150 ரூபா, ஒரு சில 700 ரூபா, சில பேருக்கு 900 ரூபா வரைக்கும் கொடுக்குற. அப்போ என்ன அர்த்தம்? யார் வீட்டு காசு?
எங்கே நாங்கள் சோப்பு சீப்பு என்ன வாங்கினாலும் அதில் வரி கட்டுறோம். எங்கள் காசை வச்சுக்கிட்டு எங்களுக்கு கொடுக்குறதுக்கு பார்க்குறது. இதில் வேறு எங்கள் பட்ஜெட் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க. கடை வாங்குறாங்கன்னா அப்படி எப்படி குடும்பத்தை ஓட்டுறது? கடை நாங்கள் தானே கட்ட போகிறோம், நீ கட்ட போறியா? திருப்பி கொடுக்க போறியா? அப்படி வாங்க வைக்கணும்னா எங்களுக்குள்ளே நிதியை கொடுத்தா நாங்கள் அதுக்கு வாங்க போகிறோம். வார நிதி எப்படிலாம் அடைச்சிக்கிறேன். நாங்கள் எப்படியாவது சம்பளம், அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கக்கூடாது, படிக்கக்கூடாது. இதே மருத்துவத்துறைக்கு நிதி ஒதுக்க மாட்டேன், சாலை போடுறதுக்கு நிதி ஒதுக்க மாட்டேன். இது ஒன்றுக்கும் உன்ட்ட நாங்கள் கொடுக்குற வரிக்கு ஒன்றுக்கு வரி இருக்குது. அந்த வரியை எப்படிலாம் மொத்தமாக வச்சுவிட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடின்றது கடன் தள்ளுபடி பண்ணுற. யாருக்கு? ஏழையில் விவசாயிகளுக்கா? அம்பானிக்கும் அதானிக்கும் ஆயிரக்கணக்கான கோடி தள்ளுபடி பண்ணுறிய, லட்சக்கணக்கான கோடி. யார் விட்டு அப்பம்பட்டு காசு? அதை தான் கேட்டார் மரியாதைக்குரிய. யார் விட்டு அப்பம்பட்டு காசுன்னு அண்ணன் உதயநிதி கேட்டார். அது கோவம் வந்துச்சுல்ல உங்களுக்கு? கோவம் வந்தால் ரோசப்பட்டா நெஞ்சுதுரை. எங்கள் தமிழ்நாடு பாருங்கள், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடிக்கு மேலே நாங்களே பட்ஜெட் பண்ணுறோம். எங்களை பிரித்து ஒட்டி வச்சுக்க நாங்கள் 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுவோம். தமிழ்நாடு தனிநாடாக இருந்தால் உங்களுக்கு வரி கட்டலைன்னா நாங்கள் வருடத்துக்கு 5 லட்சம் கோடி பட்ஜெட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ பார்த்து செய்வோம் மக்களுக்கு. ஆனால் நீங்கள் போகிற போக்கில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வரியை வாங்கிக்கிட்டு எங்களை போகிற போக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடை வாங்குறீங்கன்னா இதெல்லாம் இங்கே இருங்க. அப்படியே ஓடியே போய்கிட்டு இருக்க நினைக்காதீங்க. முடிஞ்சால் எங்களுக்கு கொடுக்குற வரியை கொடு ஒழுங்கா. எதை வச்சுக்க நீ போகிற 10 லட்ச ரூபாய் உடை போட்டுறவாரு. அந்த உடையில் கூட எங்கள் தமிழ்நாட்டோட வரி இருக்குது. நீ 10 லட்சம் போட்டிங்கன்னா அதில் 1 லட்ச ரூபா நாங்கள் கட்டுறோம். அதை போட்டுக்கிட்டு நீ சும்மா போட்டுக்கிட்டு மக்களுக்கு கொடுக்குறதுக்கு இதுக்கு பண்ணுறதுக்கும் நான் தரமாட்டேன், நான் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தால் எங்களை பிரித்து விட்டுரு, தனிநாடாக்கி விட்டுரு. நாங்களே வரி போட்டு நாங்களே பண்ணிக்கிறோம். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா போகிற போக்கில் நாளைக்கு எதிர்கால தலைமுறையை ரொம்ப போராட்டம் வைக்க போகிற. மாற்றிக்க, இந்த மானங்கட்ட பயிலும் மாற்றிக்கிங்கடா. இல்லைன்னா எதிர்காலத்தில் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருவிய. இப்படியே பொறுமையாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். பார்த்துக்குங்க. பாருங்கள், 2026லையும் மக்கள் எங்களுக்கு ஆதரவு எப்படி இருக்காருன்னு பாருங்கள். பார்க்கத்தானே போகிறீங்க. நீங்களாம் சொல்கிறீங்கல்ல திமுக என்ன செஞ்சேன்னு. 2026 நாங்கள் ஜெயிச்சுட்டு பேசுவோம்ல, அப்போ பாருங்கள் நீங்களாம் எப்படி இப்போ வாங்குறீங்க, எத்தனை இடத்துல கட்டுத்தொகை இழக்கிறீன்றதை நீங்களாம் போட்டி போடுங்க, பார்ப்பீங்க. அப்போ தெரிஞ்சுக்கிறீங்க திமுக கூட்டணி கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்குதுன்றதை. 200க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிக்கும். 234 இடத்துலையும் ஜெயிச்சா கூட ஆச்சரியப்படல. ஏன்னா முதலமைச்சர் அப்படி ஒரு முதலமைச்சர் கிடச்சிருக்காரு. மக்கள் நம்மெல்லாம் பயன்படுத்திக்கிறணும், அவரோட கரத்தை இறுக பற்றணும். நிச்சயம் இதை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல சேர்க்கணும். நாங்களாம் பேசுகிறோம்னா எதுக்கு சொல்கிறோம்னா, இது எல்லா இடத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை. ஏன்னா நமக்கான திட்டம், நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி, வணக்கம்.